அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, மிக சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. என்றாலுமே கூட துவக்கத்திலே நீங்கள் எல்லாவற்றிலுமே சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டி வரும். ஏனென்றால் சில விரய நிகழ்வுகள் காணப்படுகிறது. உங்களுடைய ஜென்ம ராசியிலே உங்களுக்கு மிகவும் சுபராக இருக்கின்ற அங்கார பகவான் நீச்சகதியிலே இருக்கின்றார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான், 4ஆம் இடமான சதுர்த்த கேந்திரத்திலே சந்திர பகவான், மேலும் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய அஷ்டம சனி என்கின்ற ஒரு நிலையினை விடுத்து நவமத்திற்கு மாறி இருக்கிறார். மேலும் நவமஸ்தானத்திலே, அதாவது பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் சிறப்பான நிலையிலே இருக்கிறார். உடன் உச்சகதியிலே சுக்கிர பகவான் திரிகோணஸ்தானமாக இருந்து உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக சரியில்லாத சுக்கிர பகவான் நல்ல பலம் பெற்று இருப்பது உண்மையிலே நல்ல சிறப்பினை தரக்கூடிய ஒரு நிலைதான். உடன் நீச்சகதியிலிருந்து மாறுகின்ற புத பகவான் மிகவும் சிறப்பு. தந்தையாருடைய உடல்நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். கர்மஸ்தானத்திலே பார்த்தீர்கள் என்றால் தனக்காரகன் ஆதித்ய பகவான் உச்ச நிலையிலே இருக்கிறார். எனவே நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு அரசாங்க ஆதரவு மிக சிறப்பாக கிடைக்கின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கப் போகிறது. மிக எளிதாக தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசியினருக்கு எளிதாக பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைத்துவிடும். இவ்வளவு நாள் தடைபட்டிருந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாய் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கின்ற வருடம் இந்த வருடம். இல்லத்திலே மகிழ்ச்சி நிலவும். நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழும். வியாபாரிகள் நல்ல லாபத்தினை அடைந்து விடுவார்கள். விவசாயிகளுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடகராசியினருக்கு பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பான நேரமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. ஏற்கனவே அஷ்டம சனியினால் நீங்கள் பற்றிருந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிட்டது. இப்பொழுது சனி பகவான் உங்களை விட்டு நகர்கின்ற இந்த வேளையிலே மிகச்சிறந்த சில நன்மைகளையும் உங்களுக்கு வழங்கிவிட்டு செல்லதான் காத்து கொண்டிருக்கிறார். குரு பகவானும் இந்த வருட இறுதியிலே அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்கள் ஜன்மராசியிலே வந்து மிக பலமான நிலையினை திக்பலத்தை அடைவதால் எல்லாவித நன்மைகளையும் அடைய காத்து கொண்டிருக்கிற ஒரு ராசியாக கடகராசி இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவ மூர்த்தியை வணங்கி வர வேண்டும். ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறை விடாமல் ஜபித்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து அபிலாஷைகளும் பூர்த்தி செய்து விடுவார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.